Friends, welcome to Tansira's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல thread kebab செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். மட்டன் கீமா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு கிரைண்டர்ல chili flakes-உம் 1/2 teaspoon அளவுக்கு தனியா எடுத்துர்க்கேன். 1 teaspoon அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 teaspoon pepper powder, 1 teaspoon அளவுக்கு தனியா, गरम मसाला 1 टीस्पून, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியா நறுக்கி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதில் கொஞ்சம் கையளவு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொரகொரப்பா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொரகொரப்பா இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது இதை ரீஃப்ரிஜிரேட்டரில் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வச்சிடலாம். இது இப்போது ரீஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து சமோசா ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வரும். இது ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் டைப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 ஷீட் எடுத்திருக்கேன்னா இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் கட் பண்ணிக்கலாம். த்ரெட் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், எல்லா ஷீட்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த த்ரெட் டைப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. 10 மினிட்ஸ் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் சிலிண்டர் ஷேப்பில் இப்படி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்ச இந்த ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து மட்டும் ரோல் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸும் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த த்ரெட் கபாபை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கெட்சப் கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா மயோனைஸும் சர்வ் பண்ணலாம். நான் கெட்சப் மட்டும் வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிற லேயர் எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இங்கே பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. இதனால தான் நான் சமோசா ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கீமா வாங்கினாலே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் இது. இஃப்தார் ரெசிபி கூட. இஃப்தாருக்கு சூடாக சர்வ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஹங்காமா சிக்கன் இந்த மாதிரி நிறைய செய்யலாம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.